சென்னையில் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்த 26 வயது ஐடி ஊழியர் மாரடைப்பால் உயிரிழந்தார். கோடம்பாக்கத்தில் உள்ள அகாடமியில் தினமும் பேட்மிண்டன் பயிற்சி மேற்கொண்டு வந்த மோகன் பயிற்சியின் போது திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். விளையாட்டு பயிற்சியை படிப்படியாக அதிகரிக்காமல் திடீரென அதிகரிப்பதால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். திடீர்னு நம்ம பழக்கம் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் போயிட்டு மாரத்தான் போகிற அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெயின் பண்ணாலும் பாடி ஹேபிச்சுவேட்டடாக இல்லாததால் திடீர்னு வந்து ஹார்ட் வந்து அது மேலே லோட் பர்டன் ஜாஸ்தி ஆகிட்டு திடீர்னு அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ப்ரொலாங்டாக ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஹைட்ரேஷன் பாட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணும். குறிப்பாக நம்ம சென்னை மாதிரி கிளைமேட்ஸில் நம்ம ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதால ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிறது சான்சஸ் இருக்கும். இந்த டீஹைட்ரேட் ஆகும்போது தண்ணி அதிகமாக குடிக்காமல் கண்டினியூஸாக விளையாடுறதால டீஹைட்ரேட் ஆகிறதால ரத்தம் வந்து உருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கிளாட் ஆகிற டெண்டன்சிஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி காரணத்தாலையும் கூட சின்ன ஏஜ் குரூப்பில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.